Asmin Sweets and Snacks Christmas Collection 2025 Nuts Collection Christmas Bouquet Gift Hamper. Order now, all India delivery. www.asminsweets.com. பிரபல தொலைக்காட்சி சேனலில் ஒளிபரப்பான பாக்யலட்சுமி சீரியலை சின்னத்திரை ரசிகர்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க மாட்டார்கள். இந்த சீரியல் 5 வருடங்களாக ஒளிபரப்பாகி வந்த நிலையில் இந்த சீரியலில் நடித்த நடிகை மீதுதான் சமூக வலைதளங்களில் பரபரப்பு குற்றச்சாட்டு வெளியாகி உள்ளது. இளம் தலைமுறை ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்ற இந்த சீரியல் 5 வருடங்களுக்கு மேலாக ஒளிபரப்பானது. ஆரம்பத்தில் இருந்தே டிஆர்பியில் முன்னணி இடத்தில் இருந்த இந்த சீரியலில் நடித்த நடிகர்களும் சீரியல் பார்க்கும் பெண்கள் மத்தியில் பிரபலமாகிவிட்டனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் இந்த சீரியல் முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து அதில் நடித்த ஒரு சில நடிகர்கள் மற்ற சீரியல்களில் நடித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த சீரியலில் வேலைக்கார பெண்மணியாக நடித்து புகழ்பெற்ற நடிகை கம்பம் மீனா மீது டிசைனர் பெண் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து 2 வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் நடிகை கம்பம் மீனா குறித்து பேசிய டிசைனர் பெண்ணோ பாக்யலட்சுமி சீரியலில் செல்வி என்ற கேரக்டரில் நடித்த நடிகை கம்பம் மீனா எனக்கு மெசேஜ் செய்து பேசினார். நீங்கள் எனக்கு புடவை அனுப்பி வைத்தால் நான் கொலாபரேஷன் வீடியோ போடுகிறேன், அதாவது ப்ரோமோட் செய்யும் விதமாக வீடியோ போடுகிறேன் என்று சொன்னார். தொடர்ந்து அவர் வாய்ஸ் மெசேஜ்களை அனுப்பிக் கொண்டே இருந்தார். 3 சாரீஸும் ஒரு பிளவுஸும் கேட்டார். மொத்தம் 4 அனுப்ப முடியாது மேடம், ஒரு சாரி ஒரு பிளவுஸ் அனுப்புகிறேன், நீங்கள் வீடியோ போடுவதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு ரெகுலராக கொடுக்கிறேன் என கூறி அனுப்பினேன். அனுப்பும் வரை என்னோட பேஜை ஃபாலோ அப் செய்வதென்ன, மெசேஜ் அனுப்புறதென்ன, ப்ராடக்ட் அனுப்பிட்டீங்களா என கேள்வி கேட்பது என்ன, அப்படி பேசிக் கொண்டிருந்தார். சீரியல் ஆக்ட்ரஸ் கம்பம் மீனா யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த நாளைக்கு எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ பேசி போடுறேன், பேஸ் பண்ணி போடுறேன், ப்ரமோஷன் வீடியோ போட்டு தரேன். ஓகேவா? எனக்கு சொல்லுங்க. நாளைக்கு டிஸ்பேச் பண்ணுவோம், பட் 2 ப்ராடக்ட் தான் ஒரு டிசைட் பண்ணுவோம். ஸோ ஒன்று பேசி கொலாப் போடுவேன், இன்னொரு ரீசைன் பண்ணி கொலாப் போடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் ரீச் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு என்ன கலெக்ஷன் வேணும் ரெகுலராக சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி என் பேஜ் இந்த மெசேஜ் இந்த ஃபோனுக்கு மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்க எல்லா ஃபோனுக்கும் மெசேஜ் போட்டாங்க. மேம் எனக்கு சாரி வேணும். நாங்கள் மெயினாக யாருக்கும் கொலாப் கொடுக்கறது இல்லை. சரி, விரும்பி வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு 4 அனுப்ப முடியாது. அவங்க 3 சாரியும் ஒரு பிளவுஸும் சூஸ் பண்ணாங்க. 4 அனுப்ப முடியாது மேம், ஒரு சாரி ஒரு பிளவுஸ் நான் அனுப்புறேன், நீங்க வீடியோ போடுறத பார்த்துட்டு நான் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலரா கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் ப்ராடக்டை வாங்கிட்டு இந்த மாதிரி தான் வராங்க, ப்ராடக்டை வாங்கிட்டு திரும்ப வீடியோ போடுறது இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரையா போய் கதவை தட்டிட்டு இருக்க நமக்கு வேலை இல்லை. ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அனுப்புற வரைக்கும் என் பேஜை ஃபாலோ பண்றது என்ன, எனக்கு மெசேஜ் அனுப்புறது என்ன, மேம் ப்ராடக்ட் அனுப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறது நான் அவ்வளோ இருந்தாங்க. சாரி டெலிவரி ஆனதுமே எனக்கு இன்னும் 2 புடவைகள் எப்போது அனுப்புவீங்க என கேட்க ஆரம்பித்து விட்டார். அப்போது மீண்டும் சொன்னேன், இந்த சாரி பிளவுஸ் 2க்கு வீடியோ போடுங்கள் என்றேன். வீடியோ போடுறேன், அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு வேணும், அனுப்புங்க என்று பிரஷர் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். பணம் கொடுத்து வாங்குவதை போல பிரஷர் கொடுத்தார். கொலாபரேஷன் போடுகிறேன் என சொல்லாமல் கொள்ளாமல் அவரே ஒரு சாரியை எடுத்து வீடியோவை போட்டுவிட்டார். 4 மணி நேரம் கழித்துத்தான் அதை அக்செப்ட் செய்தோம். கேட்டால் 70K போய்விட்டதே என்றார். அந்த வீடியோவை நான் போடும் போதே எனக்கு 1 மில்லியன் வியூஸ் போனது. ப்ரொமோஷனுக்காக அவராகத்தான் என்னை தேடி வந்தார். நாங்களே 3,80,000 ஃபாலோவர்ஸ் வைத்திருக்கிறோம், இவர் 1,67,000 ஃபாலோவர்ஸ் தான் வைத்திருக்கிறார். இன்னொரு சாரி அனுப்பாமல் பிளவுஸுக்கு வீடியோ போட மாட்டேன் என பிளாக்மெயில் செய்ய ஆரம்பித்து விட்டார். ப்ராடக்ட் ரிசீவ் ஆன உடனே எனக்கு இன்னும் 2 புடவை எப்ப அனுப்புவீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் கிளியரா சொன்னேன், முதலே நான் சொல்லிட்டேன், இந்த 2க்கு வீடியோ போடுங்க மேம், நான் 10ஆம் தேதி வீடியோ போடுறேன் மேம், எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு வேணும். எங்களை ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க, என்னமோ அவங்க பே பண்ணி வாங்குற மாதிரி. சோ இது வந்து நாங்க ஃப்ரீயா தான் கொடுக்குறோம், நீங்க கொலா போட்ட பிறகுதான் அது வந்து நீங்க உங்க ஒர்க் பண்ணதுக்கு இது நீங்க போடுங்க மேம்ன்ற ஒரு சாரியே எங்கிட்ட கொலா போறேன்னு சொல்லவே இல்லை, அவங்களே போட்டு விட்டாங்க. நாங்க 4 hours கழிச்சுதான் அதை அக்செப்டே பண்றோம். கேட்டாதான் 70,000K போயிடுச்சு. அந்த வீடியோ நான் போடும்போதே எனக்கு 1 மில்லியன் வியூஸ் போயிருந்தது. அண்ட் மோர் ஓவர் நீங்க தான் எங்களை தேடி வரீங்க ப்ரமோஷனுக்காக. நாங்களே 4 லட்சம் ஃபாலோவர் கிட்டத்தட்ட 3,80,000 வச்சிருக்கோம். நீங்க 1,60,70 70 சம்திங் தான் வச்சிருக்கீங்க. உங்களோட டபுள் மடங்கு நாங்க கூட தான் வச்சிருக்கோம். நீங்க கேட்டீங்கன்ற மரியாதைக்காக தான் உங்களுக்கு அனுப்புறோம். அந்த மரியாதையை நீங்க தான் காப்பாத்தீங்க மேடம். உங்களுக்கு வேண்டும் என்றால் பணம் கொடுத்து வாங்கிக் கொள்ள வேண்டியதுதானே? என்னுடைய ப்ராடக்ட் உங்களிடம் உள்ளது, நீங்கள் ஃப்ரீயாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்னை ஏமாற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். இதற்கு பெயர் என்ன தெரியுமா? நான் சொல்ல விரும்பவில்லை. கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கலாம், உங்களுக்கு ஏன் நான் ஃப்ரீயா கொடுக்கணும்?
என கேள்வி எழுப்பியவர் மீண்டும் கம்பம் மீனாவின் புகைப்படத்தோடு பார்ட் 2 என இன்னொரு வீடியோவையும் அந்த பெண் வெளியிட்டிருக்கிறார். அனுப்புனதுக்கு அப்புறம் நான் பிளவுஸுக்கு போட மாட்டேன், இன்னொரு சாரி அமிச்சாதான் என்னங்க பிளாக்மெயில், காசு கொடுத்து வாங்குங்க, வேணும்னா உங்களுக்கு எமர்ஜென்சினா காசு கொடுத்து வாங்குங்க, அதனால நீங்க அமிச்சாதான் இதுக்கு போடுவோம்னா, அதாவது உங்க கையில என் ப்ராடக்ட் இருக்கு, நீங்க கொலா போடலன்னா அது நீங்க ஃப்ரீயா வச்சிட்டு இருக்கீங்க, நான் என்ன சீட் பண்றீங்க, ஏமா அது பேருக்கு என்ன தெரியுமா? நான் சொல்ல விரும்பல. நிறைய பேர் உலகத்துல கஷ்டப்படுறாங்க, நான் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பட் அவங்க உண்மையா கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு ஏங்க நான் ஃப்ரீயா அனுப்பணும்? இப்போ நீங்க வாங்கியிருக்கிறதுக்கு பேர், இப்போ உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் என் ப்ராடக்ட் இருக்கு, அதுக்கு நீங்க பே பண்ணல, திரும்ப அனுப்பல, அப்போ நீங்க என்ன ஏமாத்துறீங்கன்னு எடுத்துக்கவா, சீட் பண்ணீங்கன்னு சொல்லவா? இதுக்கு என்னென்ன பேர், அவருக்கு என்ன சொல்லணும்? அந்த வீடியோவில் நகைக்கடை, பொட்டிக், துணிக்கடை என ஆன்லைன் ஷாப்பிங் என்னவெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மெசேஜ் போட வேண்டியது. 5 புடவை கொடுங்க, 5 பிளவுஸ் கொடுங்க என வாங்குவது. ப்ரொமோஷன் வீடியோ ப்ராப்பராக போடுவது கிடையாது. எனக்கு எப்படி தெரியும் என்றால், பார்ட் 1 வீடியோவில் பலரும் வந்து தாங்களும் இப்படி ஏமாந்ததாக கமெண்ட் கொடுத்திருக்கிறார்கள். பர்சனலாகவும் பேசியிருக்கிறார்கள். அதுவும் கேட்கும் போது, செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, எனக்கு இதை செஞ்சு கொடுத்துடு, கல்யாணம் வருது, ஃபங்க்ஷன் வருது, திருவிழா வருது என்று கேட்பார் என பலரும் சொல்கிறார்கள். இதற்கு பிறகு யாரும் ஏமாந்து விடாதீர்கள். விழிப்புணர்வுக்காகத்தான் மீண்டும் வீடியோ வெளியிட்டேன். அடுத்து அவங்க இந்த தப்ப பண்ணக்கூடாது என அந்த வீடியோவில் எச்சரித்திருக்கிறார். உங்களுக்கு வேலை என்னன்னா, ஆன்லைன் கம்ப்ளீட்டா பொட்டிக்கு, நகை ஷாப்பு என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் போட வேண்டியது, 5 புடவை கொடுங்க, 5 பிளவுஸ் கொடுங்க, எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு எல்லாம் வாங்க வேண்டியது. அதோட யாருக்கும் கொலா ப்ராப்பரா போட்டு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல, நம்ம இதே வேலையா பார்ப்போம்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நிறைய பேரு நான் இந்த வீடியோ பார்ட் 1ல போட்டோன்னே அவ்வளவு பேரும் கமெண்டும் பண்ணிருக்காங்க, பர்சனலா டிஎம் பண்ணிருக்காங்க. மேம் நாங்க ஏமாந்துட்டோம் மேம், என்கிட்ட இதே தான் கேட்டாங்க. அவங்க எப்படி தெரியுமா, செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, எனக்கு இதை பண்ணி கொடுத்துரு பட்டுக்குட்டி, எனக்கு கல்யாணம் வருது, ஃபங்க்ஷன் வருது, திருவிழா வருது, இவங்க வேலையே இதுதான். இதுக்கப்புறம் யாரும் ஏமாந்துடாதீங்க. கஸ்டமர் ஒருத்தன் கேட்டாங்க, போட்டோ போட்டு போடுங்க, அப்பதான் எல்லாரும் விழிப்புணர்வோட இருப்பீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் நடிகை கம்பம் மீனாவும் இதற்கு பதிலளித்திருக்கிறார். இன்ஸ்டா மூலம் பொட்டிக் வைத்திருக்கும் பலரும் அறிமுகம் ஆகிறார்கள். அப்படி அறிமுகமானவர்தான் அந்த பெண். அவருக்கு ஒரு ப்ரமோஷன் செய்து தரும் போது நமக்கு அதற்கான டிமாண்ட் கேட்பது வழக்கம் தானே. அப்படித்தான் நானும் செய்து வருகிறேன். இந்த சூழலில் சில மாதங்களுக்கு முன்பு அப்படி பேசி சில சேலைகள், பிளவுஸ் தருவதாக சம்மதித்தார். முதலில் ஒரு செட் அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்ததற்குத்தான் நான் ப்ரமோஷன் கொடுத்து விட்டேன். ஆனால் திரும்ப பேசுற மாதிரி தர மறுத்து விட்டார். அதனால் நானும் அவர்களுடனான தொடர்பையே விட்டுவிட்டேன். சரி, ஓகே, சேரீக்கு போட்டிருக்கீங்க, பிளவுஸுக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன். அந்த சேரீ வந்து எனக்கு அந்த செப்பரேட்டா ஒரு பிளவுஸும் அந்த சேரீ அனுப்பியிருந்தாங்க. அந்த பிளவுஸ் வந்து நான் ஊர்ல நேட்டிவ்ல தான் ஃபங்க்ஷனுக்கு நான் போட வேண்டியது. அந்த பிளவுஸ் வந்து என்னால கம்பத்துல தைக்க முடியாது. அதனால வந்து அப்போதைக்கு தைக்கல. அந்த சேலையில இருந்த பிளவுஸவே தச்சு என்னோட கிரியேட்டிவிட்டியில நீங்க முடிஞ்சா நீங்க பாருங்க, அந்த பிளவுஸ் தச்சு நான் போட்டுட்டேன். அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இந்த பிளவுஸுக்கு நீங்கள் இன்னும் போடல மேடம், சேரீக்கு மட்டும் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக போடுறேப்பா, எனக்கு வந்து நீங்கள் இன்னொரு சேரீ அனுப்பணும்ல, அனுப்புங்க, இந்த பிளவுஸை மேட்ச் பண்ணி நான் வந்து தச்சு நான் 2ஐயும் சேர்த்து இன்னொரு சேரீ பிளவுஸும் போடும்போது நான் வீடியோ போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். நான் வீடியோ போட மாட்டேன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. எனக்கு சேரீ அனுப்புங்க, நான் அந்த இருக்கிற பிளவுஸை தச்சு நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி அதை 2ஐயும் மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சூழலில் திடீரென ஒரு வீடியோ போட்டு நான் ஓசியில் சேலை கேட்கிறேன் என பேசியுள்ளார். வீடியோ வந்ததுமே அவரை தொடர்பு கொண்டு பேசினேன். போனை கட் பண்ணி விட்டார். ஒரு பிசினஸ் என்றால் 2 பேருக்கும் சமமாக ஏதாவது டிமாண்ட் இருக்கிறது வழக்கமானதுதான். அப்படி இருக்கும் போது என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தி வீடியோ போட்டுவிட்டு போனை எடுக்காமல் இருப்பதால் அவர் மீது புகார் கொடுக்க முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார் அவர் தரப்பு நியாயமாக. ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இப்ப 4 நாள் ஆகுது போல, ஏதோ என்னைய போட்டு வீடியோ போட்டிருக்காங்க. நான் இந்த கம்பம் மீனா வந்து வேலைக்காரி கம்பம் மீனா இந்த மாதிரி வீடியோ பிளவுஸ் வாங்கிட்டு 1000 ரூபா பிளவுஸ்னாலும் காசு தானே அப்படின்னு. 1000 ரூபா பிளவுஸ்னாலும் காசு தான், நீங்க கஷ்டப்பட்டாலும் காசு தான், நான் கஷ்டப்பட்டாலும் காசு தான். உங்ககிட்ட வாங்கினாலும் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் போடுறேன், எங்களுக்கு ஒன்றும் இதாக இல்லைப்பா. நானும் உங்களுக்கு டைம் எடுத்து ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன், நாங்களும் மேக்கப் போட்டு இதுக்குன்னு உட்காந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோ போட்டு தானே தரேன், நான் இல்லைன்னு சொல்லலையே.
அவங்க ஏதோ நான் சீட் பண்ணிட்ட மாதிரி அவங்க என்னை வந்து 2-3 வீடியோ என்ன பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 3 சொல்லி போட்டுட்ருக்காங்களா என்ன போட்டுட்ருக்காங்க. சரி, இதை பார்த்துட்டு வந்து எல்லாரும் ஏன்ட்டையும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று நான் அவங்களுக்கு வந்து கால் பண்ணால் அவங்க வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. என் ஃபோனை கட் பண்ணி விட்டாங்க. அப்போயும் நான் ஒரு வாய்ஸ் நோட் போடுறேன், ஏன்ப்பா கால் கட் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் நோட்டு இதில் இது பண்ணுறேன், ஏன்ப்பா கட் பண்ணுறீங்க, ஏன்ப்பா இந்த மாதிரி வீடியோ போட்டு வச்சுருக்கீங்க, என்ன நினச்சி ஏன் என்ன இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் கால் அட்டன் பண்ணுங்க, என்னதான் எதிர்பார்க்குறீங்க, என்னதான் விஷயம்னு சொல்லி பேசினா தானேப்பா தெரியும், ஏன் நீங்கள் கால் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லி வேற நான் வாய்ஸ் நோட்டு போட்டேன். அதை பார்த்துட்டு கூட அவங்க எனக்கு பதில் சொல்லலை. டிசைனர் பெண் வீடியோ வெளியிட்ட பிறகு பல யூடியூப் பிரபலங்கள், செலிபிரிட்டிகள் இப்படித்தான் ஏமாற்றுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அடுத்தடுத்து யார் யார் இது போன்ற குற்றச்சாட்டு வீடியோக்களில் சிக்கப் போகிறார்களோ என இணையத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. Asmin Sweets and Snacks Christmas Collection 2025 Nuts Collection Christmas Bouquet Gift Hamper. Order now, all India delivery. www.asminsweets.com. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.